ஃப்ரைட் ரைஸ் பண்ணிவிட்டு மீதம் வந்த குடமிளகா, அது கூட 3 கோழி முட்டை, இந்த 2 பொருட்களை வச்சு ஒரு அட்டகாசமான ரெசிபி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: மீதம் வந்த குடமிளகா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகா. முதல்ல குடமிளகா வந்து கட் பண்ணிக்கலாம். குடமிளகாவை 2ஆக பொழந்துடுங்க. பொழந்துட்டு விதையை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்படி ஒரு தட்டு தட்டினீங்கன்னா விதையெல்லாம் வெளியே வந்துடும். கட் பண்ணியாச்சு. எப்போவுமே குடமிளகா கட் பண்ணும்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்லா வழுவழுப்பாக இருக்கும், கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் குடமிளகாவை இப்படி திருப்பி வச்சு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்களா, நறுக்குன்னு இறங்கிடுச்சு. இதை மாதிரி ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம் குடமிளகாவை. சொன்ன மாதிரி கை பாத்திரம் கட் பண்ணும்போது குடமிளகா கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து 2 பச்சை மிளகாவை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக வேணுன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதிகம் வேணுன்னா 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாவையும். பச்சை மிளகாவும் கட் ஆயிடுச்சு. ஐயோ, 2 ஓடி போச்சே. இப்போ வெங்காயத்தை வந்து நம்ம பொடிசாக நறுக்கிக்கலாம். நான் வந்து இதை மாதிரி தான் சாப் பண்ணுவேன். உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அதை மாதிரி நீங்கள் சாப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் 2ஆக பொழந்துட்டு சைடில் மாற்றி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாதியை சாப் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸிங்க இதை மாதிரி சாப் பண்ணுறது. இது கண்ணாபுரான்னு சாப் பண்ணாலும் பரவாயில்ல, ஃபைனாக சாப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. மீதி பாதி வெங்காயத்தையும் நம்ம சாப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மிசம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. இனி குக்கிங்க்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. பேனை வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகி வரணும். எண்ணெய் சூடாகி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் கடுகை பொரிய விட போகிறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, அது கூடவே பொடிசாக நறுக்கி வச்சுருந்தா பார்த்தீங்களா பச்சை மிளகா, அதையும் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கிக்கலாம். இந்த டைமில் பொடிசாக நறுக்கி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். அது கூடவே பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிற குடமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம டாஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெப்பநிலை பார்த்தீங்கன்னா தீயை வந்து நான் கூடுதலாகவே தான் வச்சுருக்கேன், கம்மி பண்ணல. தீ அதிகமாக வச்சு நம்ம டாஸ் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால் தீ அதிகமாக வச்சு டாஸ் பண்ணுறோம். இது அதிகமாக வதங்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம கடிக்கும் போது நறுக்குன்னு இருக்கணும். அதனால் வந்து ஜஸ்ட் வந்து வதங்கினதுக்கப்புறமே நம்ம மசாலா தூள்லாம் போட்டுக்கலாம். அதில் வதங்க ஆரம்பிச்சிருச்சு. சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப அதிகமாக வதங்கக்கூடாது. நம்ம கடிக்கும் போது கருக்குன்னு இருக்கணும். இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முட்டையில் உப்பு போட்டுறதுனால நல்லா கவனமாக இருங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், அது கூடவே மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கலாம். இது வதங்குற டைமில் முட்டையை வந்து நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு நம்ம 3 முட்டை தான் எடுத்துருக்கோம். முட்டையை வந்து இது மாதிரி ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் உடச்சிங்கன்னா தோல் வந்து உள்ளே போகாது. அப்படியே உடச்சிட்டிங்கன்னா நமக்கு பக்காவாக வந்துடும். பார்த்தீங்களா, சீக்கிரமாக உடஞ்சிருச்சு. உள்ளே வந்து முட்டையோட ஓடு போகவே இல்லை. அதுமாதிரி ஒரு தட்டு, 2வது முட்டை, திருப்பி இன்னொரு தட்டு, 3வது முட்டை. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம ஃபோக் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடியான மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த முட்டையை நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா பீட் பண்ணி முட்டையை ஊற்றிக்கலாம். இப்போ தீயை கூட்டி வச்சு குக் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல இதுமாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ராம்பிள் பண்ணி ஃபுல்லாக ஸ்க்ராம்பிள் ஆயிரும். ஸ்க்ராம்பிள் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து வெல்டன் ஆகி எடுத்துக்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் எக் புர்ஜி. இப்படியே சாப்பிட்டா முட்டை கலக்கின்னு சொல்லலாம்.
இல்லைன்னா முட்டை பொரியல், முட்டை பொடி மாஸ், எப்படி வேணால் நம்ம கூப்பிட்டுக்கலாம். ரெடியாகுது. ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு முட்டை. இந்த டைமில் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக புதுசாக நறுக்கி வச்சுக்கிற கொத்தமல்லி இலை இது கூட சேர்த்தாச்சுன்னா நம்ம அட்டகாசமான குடமிளகாய் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சொன்ன மாதிரி தூக்கி போட வச்சுருந்த குடமிளகாய் வச்சு ஒரு அட்டகாசமான பொரியல் பண்ணியாச்சு. சொன்ன மாதிரி ஃபுட்டெலாம் யாரும் வேஸ்ட் பண்ணுவாங்களா? யாரும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டை பொடி மாஸ் ரெடி. குடமிளகாய் போட்டு கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குடமிளகாய் முட்டை வறுவல் பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு என்னங்க, நான் எப்பவுமே சொல்கிறது தான், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.